பொதுவா எல்லா பிசினஸ் மேனுமே வளரணும்னு நினைப்பாங்க, ஆனா இவரு லாஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. மக்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காகவே வெளியில பைப்பனா செட் பண்ணி அதை 5 முறை சுத்தினாதான் இவங்க உள்ள போறதுக்கான கேட்டே ஓபன் ஆகும். இது மாதிரி ஒரு டிவைஸனை உருவாக்கி மக்களை உள்ள வரவிடாம பண்ணலான்னு பார்த்தா மக்கள் இதை சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த பைப்பை சுத்துறதுல தன்னோட ஃபேட்னா குறையும்னு எக்ஸசைஸ் பண்றதுக்காகவே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நம்ம ஒன்னு நினைச்சா அது ஒன்னு நடக்குதேன்னு பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் ஸ்வீட் வித்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்து உங்க ஸ்வீட்டை எங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து விற்க சொல்றாரு. அதுவும் அதிக விலைக்கு விற்க சொல்றாரு. ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர எல்லா கஸ்டமரும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதும் எல்லாருமே மெய் மறந்து போயிடுறாங்க. ஆனா மக்களே எவ்வளவு காசா இருந்தாலும் அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறதுக்குன்னே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. என்னடா எது பண்ணாலும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டை மூடவே முடியலையேன்னு ஒரு சிக்கன் பாக்ஸை எடுத்துட்டு வந்து இதுல மொத்தம் 6 கோழிகள் தான் இருக்கு, ஆனா நான் 7 கோழிகளுக்கான காசை நான் வாங்குவேன்னு சொல்றாரு. எப்படின்னு கேட்டா 6 கோழிகள்ல இருக்கிற ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணி ஒன்னா சேர்த்து 7வது கோழியா உங்ககிட்ட சேல்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இப்படின்னா சொல்லி வித்தும் அந்த சிக்கனை வாங்குறதுக்காக ஒரு லைனே நிக்குது. யாராலையும் அழைக்க முடியாது.